வெளியூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் சான்றோர் வளர்த்த தமிழ் 20வது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் கோபாலகிருஷ்ண பாரதி. இவரது காலம் 1811 முதல் 1896 வரை. கீர்த்தனைகளாலேயே ஆகிய இலக்கியங்களில் கிபி 19ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டன. பெரிய புராணத்து அடியார் சிலர் தம் வாழ்க்கை கீர்த்தனைகளாகிய இசைப்பாடல்களால் பாடினார். அது என்னென்ன கீர்த்தனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நந்தனார் சரித்திர கீர்த்தனை, இயற்பகை நாயனார் சரித்திர கீர்த்தனை, திருநீலகண்ட நாயனார் சரித்திர கீர்த்தனைகள். அடுத்தது தத்துவராயர், கிபி 15ஆம் நூற்றாண்டு. தமிழகத்தில் வேதாந்த மார்க்கத்தை பரப்பிய இவர் முன்னோடி. இவர் அத்வைதத்தினை நிலை பெறச் செய்தவர். இவர் எழுதியது என்னென்னு பார்த்தோன்னா, அஞ்சவதை பரணி, மோகவதை பரணி, நெஞ்சு விடுத்தோது, சின்னப்பூ வெண்பா, சிவப்பிரகாச வெண்பா போன்ற சிற்றிலக்கியங்களை இவர் எழுதியிருக்காரு. 138 பகுதிகளை கொண்ட 1140 பாடல்களாலான பாடுதுறை என்ற பெயரில் குரு பரம்பரையை பல்வேறு சந்த வேறுபாடுகளால் பாடியிருக்காரு. வள்ளிப்பாட்டு என்ற நூலையும் தந்துள்ளார். மாலை நேரத்தில் சிறாருக்கு திருஷ்டி தோஷம் கழித்து காப்பிடும் பாட்டாக அந்தி காப்பு என்ற பாடல் வகை இவர் பாடியிருக்காரு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடியவர் பே. சு. மணி. இவரது காலம் 1933 முதல் 2021 வரை. பாரதி அன்பர். இவர் பாரதியார ஞானரதன் மூலமும் ஆய்வும், சமூக சீர்திருத்த வரலாற்றில் பாரதியார் போன்றவை இவர் பாரதி பற்றி எழுதிய நூல்கள்னு பார்க்குறோம். இதை தவிர வாவேசு ஐயர் கட்டுரை களஞ்சியம், கம்பராமாயண கொட்டரைகள் தொகுப்பு போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. மாப்போசி, வே. சிவநாத சர்மா ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றின் சாகித்ய அகாதமிக்காக இவர் எழுதியிருக்காரு. இந்திய தேசியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், பழந்தமிழ் இதழ்கள், வீரமுரசு, சுப்பிரமணிய சிவா, எழுத்திடை செம்மல், க. சி. வெங்கடரமணி உள்ளிட்ட நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு, அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விபலானந்தரின் தலையங்க இலக்கியம் ஆகிய பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. முனைவர் அ. அறிவு நம்பி. இவரது காலம் 1952 முதல் 2017 வரை. பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவர் மற்றும் புல முதன்மையராக இருந்தவர். இவர் தமிழகத்தில் தெருக்கூத்து பற்றிய முனைவர் பட்ட ஆய்வை இந்த துறையில் பெற்றிருக்காரு. இது முதன்மையானது. இவரது நூல்கள் பார்த்தோன்னா, கூத்தும் சிலம்பும், தமிழகத்தில் தெருக்கூத்து, நாட்டுப்புற களங்கள், கம்பரின் அறிவியல், கோட்பாட்டியல் நோக்கில் சிலப்பதிகாரம், தமிழ் வளர்ச்சி சிக்கல்களும் தீர்வுகளும், நிர்வாகத்திறனும் ஆய்வுத்திறனும் படைப்பிலக்கிய திறனும் கைவரப்பெற்றவர். இவர் மக்கள் நோக்கில் சங்க இலக்கியம் இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் தோ. பரமசிவன். இவரது காலம் 1950 முதல் 2020 வரை. தோ. ப. என்றழைக்கப்பட்ட பேராசிரியர் தோ. பரமசிவன் நாட்டார் வழக்காற்றியலில் சிறந்த அறிஞர். இவர் அழகர் கோவில் வரலாறு சிறந்த முன்னோடி நூல், சிறந்த முன்னோடி. முனைவர் பட்ட ஆய்வு இது. தெய்வங்களும் சமூக மரபுகளும், தெய்வம் என்பதோர் பாளையங்கோட்டை, ஒரு மூதூரின் வரலாறு, பண்பாட்டு அசைவுகள், மஞ்சள் மகிமை, அறியப்படாத தமிழகம், வழித்தடங்கள், சமயங்களின் அரசியல், சமயம், இந்து தேசியம், மரபும் புதுமையும் போன்ற சிறந்த ஆய்வு நூல்களை இவர் எழுதியிருக்காரு. கலிங்கத்து பரணிக்கு உரை எழுதியிருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்று 24/12/2020 இவர் இறந்திருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் சான்றோர் அ. சிவ சுப்பிரமணியன். இவரது காலம் 1942. நாட்டார் வழக்காற்றியல் அறிஞர். இவருடைய படைப்புகளாக மந்திரமும் சடங்குகளும், தச்சு கழித்தல், பூச்சியம்மன் பாட்டு, பிள்ளையார் வழிபாடு, பனைமரமே பனைமரமே, தமிழரின் தாவர
வழக்காறுகள், கோபுர தற்கொலை, பண்டை தமிழ் சமூகத்தின் இறந்தோர் வழிபாடும் முன்னோர் வழிபாடும் இவரது முக்கியமான படைப்புகள். அமெரிக்க தமிழர்கள் வழங்கும் விளக்கு விருது இவர் பெற்றிருக்காரு. ஆஷ் கொலையும் இந்திய புரட்சி இயக்கமும், நாட்டார் வழக்காறியல் அரசியல், வரலாறும் வழக்காறும், இன வரைவேலும், தமிழ் நாவல்களும் போன்ற பிற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. மா. சண்முக சுப்பிரமணியன் சட்டத்தமிழ் முன்னோடிகளில் ஒருவர் இவர். சைவத்தமிழ் அறிஞரும் இவர் இருந்திருக்காரு. திருவாசக அனுபவங்களை சொல்லும் திருவாசக தேனமுது இந்த நூல் குறிப்பிடத்தக்கது. குறள் கூறும் சட்ட நெறி தலைப்பில் பழந்தமிழர் நீதி முறைகளை இவர் எடுத்துரைக்கிறார். சட்டவியல், தீங்கியல் சட்டம், ஞானச்சுடர், பாரதியும் அறிவியலும் ஆகிய நூல்களை இவர் படைத்த சட்டத்தமிழ் அறிஞர்னு பார்க்குறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.